ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இது ஆர்கானிக் ப்ராப்ளம். C2H4 அது வந்து ஏ. ஸோ இது பேஸ் ரீஜெண்டோட சேர்க்கும் போது அப்போ ஏ அப்படிங்கிறது எத்திலீன் CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு நமக்கு தெரியுது. பேஸ் ரீஜெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ உங்களுக்கு பி கிடைக்குது. அப்போ பி என்னவா இருக்குன்னா எத்திலீன் கிளைகால், அதாவது CH2OH CH2OH அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எத்திலீன் கிளைகால் கூட வந்து அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு சேர்க்கிறோம் அப்படின்னா இட் இஸ் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வாட்டர் மாலிகுல் வெளில போயிட்டு உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா அசிட்டால்டிகேட். அப்போ சி அப்படிங்கிறது அசிட்டால்டிகேட், CH3CHO. ஸோ அது கூட ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl, கான்சன்ட்ரேட் HCl சேர்த்தா என்ன ஆகும்? இட் இஸ் கிளெமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ அசிட்டால்டிகேட் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஒரு அல்கேன், அதாவது ஈத்தேனா கன்வெர்ட் ஆகும். அப்போ டி அப்படிங்கிறது ஈத்தேன். சரிங்களா? ஸோ இது இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து ஏபிசிடி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஏ அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ பேஸ் ரேஜன் சேர்க்கிறோம் அப்படின்னா H2O பிளஸ் ஆக்சிஜன் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். உங்களுக்கு கிடைக்கிறது பி அப்படிங்கிறது CH2OH எத்திலீன் கிளைகால் ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பி கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அசிட்டால்டிகேட் CH3CHO. அப்போ சி அப்படிங்கிறது CH3CHO. ஸோ அடுத்தது இந்த அசிட்டால்டிகேட் கூட வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணாலும் சரி, உல்ஃப்கிஷ்னர் ரிடக்ஷன் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான், ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா கேட்டலிஸ்ட் தான் மாறும். உல்ஃப்கிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா N2H4 அண்ட் C2H5ONA யூஸ் பண்ணுவோம். இங்கே கிளெமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட் HCl யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா H2O 4 H உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகும். அது 2 H O எடுத்துட்டு H2O போயிட்டு 2 H CH கூட சேர்ந்து CH3 மாறும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH3, அதாவது ஈத்தேன். இப்போ ஏ என்னன்னு அப்படி நீங்க எடுத்து எழுதணும். CH2 டபுள் பாண்ட் CH2, C2H4 அப்படிங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா. CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் அப்படின்னு சொல்லிடணும். பி என்ன அப்படிங்கிறது ஈத்தேன் 1,2 டையால் ஐயூபிஏசி நேம், அல்லது எத்திலீன் கிளைகால். சரிங்களா? CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. சி என்ன அப்படின்னு சொல்லணும். சி அப்படிங்கிறது வந்து அசிட்டால்டிகேட் CH3CHO, அல்லது அசிட்டால்டிகேட் ஐயூபிஏசி நேம் என்ன சார் அப்படின்னா எத்தனல், எத்தனால்ல எத்தனல். சரிங்களா? அடுத்தது டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈத்தேன். 2 கார்பன் இருக்கிறதால ஈத்து, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதால ஏனு, ஈத்து பிளஸ் ஏனு என்னது ஈத்தேன். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு இதுல நமக்கு வந்து ஒரு பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் இது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க பாத்துங்க. பாருங்க கொஸ்டின் பாருங்க. C2H4 கீழே ஏன்னு கொடுத்துருக்காங்க, பேஸ் ரீஜன் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரீஜன்னா என்னன்னு 1 மார்க்ல, அந்த பப்ளிக் 1 மார்க்ல கூட கேட்கலாம். அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ எத்திலின் பேஸ் ரீஜன் சேர்ந்தா எத்திலின் கிளைகால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது கூட அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு சேர்த்தா அசிட்டால்டிகேட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்ப கிளைகால் கூட என்னென்ன சேர்த்தா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்ல மைண்ட்ல வச்சிருந்தாதான் உங்களால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இப்ப 773 கெல்வின்ல ஹீட் பண்ணா எத்திலீன் ஈபாக்சைடு, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணா அசிட்டால்டிகேட், கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணா டைஆக்சேன். ஸோ எதை நம்ம கொடுத்துருக்காங்க? அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கொடுத்துருக்காங்களா, 773 கெல்வின் கொடுத்துருக்காங்களா, கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த சி கூட வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன். கிளெமென்சன் ரிடக்ஷன் வந்து அசிட்டால்டிகேட் கூட பண்ணலாம், அசிட்டோன் கூட பண்ணலாம், அஸ்டோபினோன் கூட பண்ணலாம், பென்சோபினோன் கூட பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் அசிட்டால்டிகேட் கூட கிளெமென்சன் ரிடக்ஷன் ஆனா என்ன ஆகும்? ஸோ நமக்கு ஒரு அல்கேன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச்.